ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அப்பாவின் அல்ப ஆசை. இந்த மாதிரி விஷயம் நிறைய வீட்டில் நடக்கும். கண்டிப்பாக வயசானவங்க இருக்க வீட்டில் நடக்கும். இதை செய்யாதன்னு சொல்லும்போது அதை தான் செஞ்சு காசு வேஸ்ட் ஆகுதுன்னு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காசை கொடுப்பாங்க. கேட்போமா? பெரும் பொங்கலுக்கு சூரியனுக்கு படிக்க 2 கருப்புகள் ஜோடியாக வாங்க வேண்டுமாம். எப்போது? யார் ஆரம்பித்து வைத்தார்களோ அவன் முதல் நாளே ஒரு 100 ரூபாய் கொடுத்து தாமரத்தில் 2 கரும்புகள் வாங்கி சைக்கிள் கேரியரில் கட்டிக்கொண்டான். சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் கரும்பு வாங்கி வருவது அவனுக்கு நன்கு பழக்கமாக இருந்தது. சைக்கிள் ஹேண்ட்பாரில் கரும்புகளின் முனைப்பகுதியை தொங்கும்படி கட்டி சைக்கிள் கேரியரில் கரும்பின் அடிப்பகுதியை கட்டிவிட்டால் போதும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சைக்கிளை மிதித்து கொண்டு ஜம் ஜம் என்று ராஜபாட்டையில் போய்கொண்டே இருக்கலாம். கரும்பின் சோலையை பத்திரமாக வளைத்து கட்டி எடுத்து வர வேண்டும். சோலை இல்லாத கரும்பு சூரியனுக்கு படைக்க முடியாது என்பது உலக மகா நீதி. பெரும்பொங்கல் முடிந்தது. வீட்டில் கரும்புகள் 2 உன்னைப்பார் என்னைப்பார் என்று விளைத்து கொண்டிருந்தன. அவன் வாங்கி வந்து படைத்து முடித்த அந்த கரும்புகளை தின்று முடிக்க வேண்டுமே. அவன்தான் பெற்ற பையன்களிடம் சொல்லி பார்த்தான். கழுத்தில் டை கட்டி கொண்டு வேலைக்கு போகும் பிள்ளைகள் கரும்பு தின்பதை எங்கே அறிந்திருக்கிறார்கள்? கதை ஒன்றும் ஆகவில்லை. அவன் மனைவிக்கு சர்க்கரை வியாதி. அவனுக்கும் தான். சுகர் என்பது வியாதியா? இல்லை. தமிழில் சொல்ல நோயா? இல்லை. ஒரு ப்ராப்ளமா? இல்லை. அது ஒரு பிரச்சனையா அல்லது குறைபாடா? என்னவோ அது. தானே தண்ணீர் ஊற்றி பார்த்து பார்த்து வளர்த்த அவன் தர்மங்கடி வீட்டு பலாமரத்தில் பழுத்த முழு பலாப்பழம் ஒன்றில் சுளைகள் அத்தனையும் எடுத்து எவர் சில்வர் பேசனில் வைத்துக்கொண்டு ஒரு நாள் மாலை கணவன் மனைவி இருவரும் வீட்டு கூடத்தில் சம்மணமிட்டு சாப்பிட்டு விட்டு பின் தான் தலை சுற்றியது. அருகே இருக்கும் ஒரு டாக்டரிடம் காண்பித்து இருவருக்குமே சுகர் வந்திருப்பதை தெரிந்து கொண்டார்கள். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேண்டுமாமே. அப்படித்தான் சுகர் விஷயமும். சுகர் வந்தவர் காலத்தில் கொஞ்சம் அடங்கித்தான் போகிறார்கள். 100 ரூபாய் முழு நோட்டாக கொடுத்து வாங்கி வந்த கரும்பை சாப்பிடுவதற்குத்தான் ஆளில்லை. கூடத்து மூலையில் துயின்ற கரும்புகளில் ஒரு கரும்பை எடுத்து பக்கத்து வீட்டு பையன் ஒருவனிடம் ஜமமாய் கொடுத்து, தம்பி, நீ இந்த கரும்பை நீ சாப்பிடு என்றான். பையன் வெடுக்கென்று பதில் சொன்னான். கரும்பை தின்றதா இல்ல சாப்பிட்றதா? அவனுக்கு பொட்டில் அறைந்த மாதிரி இருந்தது. கரும்பை வாங்கி கொண்டு போனான். அது கூட பெரிய ஒத்தாசைதான். இன்னும் 2இல் 1 பாக்கி இருந்தது. பாக்கி இருந்த அந்த கருவினை அவனே 2ஆக நறுக்கினான். அடிப்பகுதி கூட கொஞ்சம் இனிக்குமாமே. ஆக அதனை எடுத்துக்கொண்டு வாசலுக்கு வந்தான். தெருவில் யாரும் இல்லை. கடவாய்ப்பல்லில் வைத்து கரும்பை கடித்து தின்ன ஆரம்பித்தான். அரைசான் கரும்புக்கு ஒரு கனி இருக்கவே அதனை கடிக்க முடியாமல் திணறினான். கணுக்களை கடிக்காமல் அப்படியே விட்டான். கொண்டு வந்த கரும்பை காலி செய்து விட்டதில் மனம் மகிழ்ச்சி பாவித்தது. இந்த பாழும் மனம் இருக்கின்றதே, அது எது எதற்கெல்லாம் மகிழ்ச்சி பாவிப்பது, எது எதற்கெல்லாம் துக்கப்படுவது என்கிற விவஸ்தை இல்லாமைதான் பழகி கொண்டிருக்கிறது. கரும்பு சாப்பிட்டாச்சா? ஆச்சு. இன்னும் பாதி கரும்பு பாக்கி வச்சிருக்கேன். நீ எடுத்துக்கோயேன். அதையும் தின்னு தொலைகிறது தானே, ஏன் பாக்கி வைக்கணும்? காலகாலத்தில் போய் சேரலாமே. அதான் எனக்கு சுகராச்சேன்னு பாதியோட நிறுத்திக்கிட்டேன். நீ பாதி எடுத்துக்க. வயசாயிடுதுன்னு அது ஒன்று தான். எதுக்கு அதை திங்கணும்? அப்படி என்ன அவதிங்கிற? காசு போட்டு வாங்கி வந்தது. கரும்பு யாரும் தொடலை. எனக்கு மனசு கேட்கல. என்னவாவது பண்ணிக்கோங்க. கீழே படுத்துக்கிட்டாதான் தெரியும் மனுஷ லட்சணம் என்னங்கிறது. அவனும் அவன் மனைவியும் பேசிக்கொண்டார்கள். அன்று இரவு சாப்பிடும்போது காரம் வேண்டாம் என்றான். நாக்கு சற்று புண்ணாகி இருப்பது அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. மறுநாள் காலை பல் துலக்கும் சமயம் கடவாய்ப்பல் அருகே வலித்தது. அது ஏதோ சாதாரணமாக வலிப்பது இல்லையா என சமாதானம் சொல்லி கொண்டான். மாலையில் ஈறு வீங்கிய மாதிரி தெரிந்தது. வெந்நீரில் கொஞ்சம் உப்பு போட்டு வாய் கொப்பளித்தான். ஒன்றும் உபதிரவம் நின்ற பாடில்லை. நான் கொஞ்சம் பல் டாக்டரை பார்த்துட்டு வரணும். ஏன், என்ன ஆச்சு பல்லுக்கு? இல்லை, எகிறு வீங்கின மாதிரி தெரியுது. பாக்கி அரை கரும்பு இன்னும் இருக்குமே, அதை சாப்பிடுங்க, சரியாயிடும். இல்லை, காசு போட்டு வாங்கின கரும்பாச்சேன்னு சாப்பிட்டேன். ஏனாமா கரும்பு உங்களுக்கு யாராவது தர்றாங்களா? நான் தந்தனே. பாக்கி இருக்கிற அரை கரும்பையும் அதே பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்துட்டேன். டாக்டரை பார்த்துட்டு வாங்க. அவன் மனைவியிடம் சொல்லிக்கொண்டு ஒரு பல் டாக்டரை தேடிக்கொண்டு போனான். அந்த டாக்டரிடம் கூட்டம் இருந்தது. பல்வலிக்காரர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனை சொல்லிக்கொண்டு அங்கே நாற்காலியில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் டாக்டரிடம் பற்களை காண்பித்தான். கடவாய் பல்லு 2 தேஞ்சி இருக்கு, ஈறு வீங்கி இருக்கு, பல்லு சுத்தம் பண்ணணும். 2 கடவாய் பல்லும் வேறு வரையிலும் நோண்டி சுத்தம் பண்ணுற பெரிய வேலை இருக்குது. ஆக எல்லாமா சேர்த்து 12,000க்கு வரும். என்ன சொல்கிறீங்க? ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும். இன்னும் மருந்து மாத்திரைங்க வாங்க வேண்டியது இருக்குது. வீட்டில் செய்தி சொல்லிட்டு பிறகு வரேன் டாக்டர். அதுவும் சரி, பணத்தோடு நீங்கள் வாங்க, பல்லுக்கு நான் கேரண்டி. பல் டாக்டர் முடித்து கொண்டார்.
வீடு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம். பொடிநடையாய் வீடு திரும்பினான். போன செய்தி என்ன? டாக்டர் என்ன சொன்னாரு? போயிட்டு வந்தவன் சொல்ல மாட்டானா? பறக்கிற கிடந்து அவன் முடித்து கொண்டான். பல்வலி அதிகமாயிற்று. சரியாக சாப்பிட முடியாமல் இருந்தது. இரவில் ஒரு மாதிரியாக வலித்தது. பகலில் வேறொரு மாதிரியாக வலித்தது. வலிதான். சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு மாதிரியும் சாப்பிட்ட பின் வேறு மாதிரியும் வலித்தது. வீங்கி இருக்கும் பகுதியை ஒதுக்கி மற்றைய பற்களால் தின்று பார்த்தான். வலி குறைந்தால்தானே. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னபடிக்கு ஸ்ரீராம் கார பல்பொடி வாங்கி 2-3 முறை பல் தேய்த்தான். கருவேலம் குச்சி வைத்து பல் தேய்த்தான். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதியாம் சொல்லிக் கொண்டான். எத்தை தின்றால் பித்தம் தொலையும் என்றபடிக்கு பல்வலி இருந்தது. அவனுக்கு லேசாக ஜுரம் வரும் போல தெரிந்தது. சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கும் பையன் அப்பாவை பார்த்தான். அவருக்கு ஏதோ பிரச்சனை அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. அம்மா தனக்கும் இந்த பல்வலி பிரச்சனைக்கும் சம்பந்தமில்லை என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். வாங்க அப்பா, பல் டாக்டர் கிட்ட நானே உங்களை கூட்டிட்டு போறேன். சரி என்று சொல்லி உடன் புறப்பட்டான். அதே பல் டாக்டரிடம் பையன் அப்பாவை கூட்டிக் கொண்டு போனான். பல் டாக்டர் தந்தையும் மகனும் சேர்ந்து வந்ததில் மகிழ்ச்சி அடைந்தார். ரெடியா தானே வந்திருக்கீங்க என்ற டாக்டரிடம் இருவருமே ஒரே குரலில் ஆம் என்றனர். அவனை பல் டாக்டரின் அருகே இருக்கும் நெடுக்கு படுக்கையில் படுக்கச் சொன்ன டாக்டர், சிஸ்டர் பில் அவரு பையன்கிட்ட கொடுங்க, பணம் கட்டியாச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தொடங்கலாம். சிஸ்டர் 12,000க்கு பிரேக்கப் போடு பில் கொடுத்தாள். பையன் அதிர்ந்து போனான். வெளியில் எதுவும் தெரிகிற மாதிரி காட்டிக்கொள்ளவில்லை. தனது ஏடிஎம் வங்கி கார்டு கொடுத்து பில்லை கட்டி முடித்தான். மருத்துவ பணிகள் தொடங்கி நடந்தன. நாளைக்கும் வரணும், 2 பல்லுக்கும் கேப் போடணும், இன்னொரு நாளைக்கும் வர வேண்டியது இருக்கும், வந்துடுங்க. டாக்டர் முடித்து கொண்டார். அவன் தன் பையனிடம், தம்பி ஒரு சேதி, இங்கே நடந்த எதுவும் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம், அதான். நான் ஏன் சொல்ல போறேன், நீ சொல்லாம இருந்தா போதாதா? பையன் முடித்து கொண்டான். எதை அம்மாவிடம் அவன் சொல்லாமல் விட்டிருக்கிறான்? இருவரும் வீடு நோக்கி நடந்தனர். என்ன வேலை முடிஞ்சதா? இப்ப வழி தேவலாமா? அவன் மனைவி ஆரம்பித்தாள். அவன் தலையை ஆட்டினான். ஏன் பேசக்கூடாதுன்னு டாக்டர் ஏதும் சொன்னாரா? வாயில பஞ்சு வச்சு டாக்டர் அனுப்பியிருக்காரு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு அப்பாவால் பேச முடியாது. பையன் அம்மாவுக்கு பதில் சொன்னான். 12,000 செலவானது என்பது பற்றி எல்லாம் அவன் யாருக்கும் சொல்லவில்லை. 1 மணி நேரம் முடிந்தது. டாக்டர் வைத்த பஞ்சை வாயிலிருந்து எடுத்துவிட்டு வாய் கொப்பளித்தான். அவனுக்கு இப்போது பல்வலி போன இடம் தெரியவில்லை. இனிமே பொங்கலுக்கு கரும்பங்களி மட்டும் வாங்கக்கூடாதுன்னு கண்டிஷனா இருக்கேன். வேக வேகமாய் பேசினான். அவன் மனைவி பதில் சொன்னாள். கரும்பு கழிவை வாங்கணும், அதை சாமிக்கு படைக்கணும், நாம வாயை மட்டும் ரவை பூட்டு போட்டுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடந்திருக்கு. இது இவங்க வீட்டில் பொங்கலுக்கு கரும்பு சாப்பிட்டதுக்கு நடந்திருக்கு. ஆனால் நிறைய வீட்டில் இந்த தீபாவளி பலகாரத்தை சாப்பிட்டு டாக்டருக்கு போய் பில் எழுதுவாங்க பாரு. அதுவும் இந்த வயசானவங்க சுகர் இருக்கும்போது ஸ்வீட்டுக்கு அப்படி அலைவாங்க. இது இவங்க வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாரும் வீட்லேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உண்மை தானே? இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.